தமிழக சட்டப்பேரவையில் 2021-22 ஆண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்யப்படுகிறது. இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்காக தமிழக சட்டப்பேரவை கலைவாணர் அரங்கில் செவ்வாய்க்கிழமை கூடுகிறது. காலை 11 மணியளவில் துணை முதலமைச்சரும் நிதியமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் வாக்காளர்களை கவரும் வகையில் கவர்ச்சிகர அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு சபாநாயகர் தனபால் தலைமையிலான அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என முடிவெடுக்கும். புதுச்சேரியில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பெண்ணின் சடலத்தை போலீசார் மீட்டனர். சீர்காழியில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் 50,000 மூட்டை நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைக்க துவங்கியிருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாளில் 23.42 சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழை பெய்தது. வரலாறு காணாத அளவிற்கு பிப்ரவரி மாதத்தில் பெய்த இந்த மழையால் தாழ்வான இடங்களில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. விளை நிலங்களும் சேதமடைந்தன. சண்முகாபுரம் வெள்ளவாரி வாய்க்காலில் இருசக்கர வாகனத்தை நிறுத்தியிருந்த அசீனா பேகம் என்ற பெண் அதனை எடுக்கச் சென்றபோது வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். அசீனா பேகத்தை போலீசார் தேடி வந்த நிலையில் கனகன் ஏரியின் கரையில் ஒதுங்கியிருந்த அவரது சடலத்தை மீட்டனர். அசீனா பேகத்தின் இறப்பிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவரது குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் கருணைத் தொகை அறிவித்ததுடன் குழந்தைகளின் கல்விச் செலவை அரசே ஏற்கும் என்று கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக சீர்காழி, கொள்ளிடம், ஆச்சாள்புரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. தமிழக முதல்வர் நிவாரணம் அறிவிச்சாங்க. ஜனவரி பொங்கலுக்கு முன்னாடியே நிவாரணம் விவசாயி கிடைக்கணும்னாங்க. அதை பழையபாளையம் ஊராட்சியில் சில பேருக்கு 1000, 2000 இப்படி தான் ஏறிருக்கு. பாக்கி விவசாயிகளுக்கு சில பணமே ஏறல. 15 தினம்லாம் ஏறுனாங்க. இது வரைக்கும் ஏறல. அந்த பழையபாளையம் ஊராட்சிக்கு நிவாரணம் இது வரைக்கும் ஏறல. அதை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக நீங்கள் நிவாரணம் வழங்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் சீர்காழி, கொள்ளிடம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 35க்கும் மேற்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்டிருந்த 50,000 மூட்டை நெல் மணிகள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியுள்ளன. இல்லை, கொஞ்சம் நஞ்சம் இருந்த விவசாயம் விளைஞ்சதை அறுவடை செஞ்சு டிபிசியில் கொண்டாந்து நெல்லை வச்சோம். அந்த இதுக்கு சரியான கட்டை, இந்த தார்பாய் இதெல்லாம் கொடுக்கல. எல்லாம் நனைஞ்சி சுத்தமாக நாத்தாயிடுச்சு. எல்லாம் அதுக்கு நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கணும். அதிகாரிகள்கிட்ட சொல்லியும் அதை எந்த இதுவும் கண்டுக்கல. உரிய நிவாரணம் வழங்கணும். இந்நிலையில் விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் திடீர் மழையால் சேதமடைந்துள்ள நெல் மூட்டைகளை அரசு உடனே கொள்முதல் செய்ய வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக பருவம் தவறி பெய்து வரும் மழையால் விவசாயிகள் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளதாகவும் அவர்களின் வேதனைகளை போக்கும் வகையில் 20% மேற்பட்ட ஈரப்பதம் கொண்ட நெல்மணிகளை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே வடக்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய கடலோர மாவட்டங்களில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் கூறியுள்ளார். வட தமிழகத்திலும் லேசான மழை பெய்யும் என்றும், சென்னையை பொறுத்தவரை ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார். செவ்வாய்க்கிழமை தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யலாம் எனவும் புவியரசன் தெரிவித்திருக்கிறார்.